4 குறை பிரசவங்கள், பின்னர் சோதனை குழாய் வழி வயிற்றில் வளர்ந்த கருவும் 3 மாதங்களில் வெளிப்பட்டு விட்டது. தத்து எடுக்கலாம் என்று அவர் சொன்னதற்கும் அவள் செவி சாய்க்கவில்லை. குழந்தை அவள் உதிரத்தில்தான் உதிக்க வேண்டுமாம். ஒருவரையும் ஏறிட்டு பார்க்க விரும்பாது சுவற்றுப்புறம் திரும்பி விசும்பிக் கொண்டிருந்த ஆசை மனைவியின் முகத்தில் சிரிப்பை காண வேண்டுமென்றால் தமிழ்நாட்டுக்கென்ன, உலகின் எந்த கோடிக்கானாலும் அழைத்து போகலாமே என்ற யோசனை வந்தது அந்த செல்வந்தருக்கு. மனச தளர விடாதேமா, இன்னும் ஒரு வழி இருக்கு, இத படிச்சு பாரு என்று ஒரு பத்திரிகையில் வந்திருந்த கட்டுரையை குறிப்பிட்டு காட்டிவிட்டு அப்பால் சென்றார். தாயாக ஆவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று எண்ணியிருந்த அப்பெண்மணி பல பெண்களின் பேட்டியுடன் வந்திருந்ததை ஒரு கதையாகவே கருதி படித்தாள். தே, நீ என்ன சொல்ற? இப்ப தலைய ஆட்டிட்டு யார் பிள்ளையோ என் வயித்துல வளர்றத பாக்குறப்போ உன்னால் அதை ஏத்துக்க முடியுமா? ஆட்டோ ஓட்டி போன போது ஏற்பட்ட விபத்தில் இடுப்புக்கு கீழ் சுவாதீனம் அற்று போய் காலமெல்லாம் மனைவியின் கையை எதிர்பார்க்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது கூட ராசப்பா அவ்வளவு குழம்பவில்லை. எதுவும் சொல்ல தெரியாது அவளையே பார்த்தான். அவனை கணவனாக வரித்த கொடுமை இப்போது குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு. எந்த இளம்பெண் எப்போது நிர்கதியாக நிற்பாள் என்று காத்திருந்தவர் போல அவர்கள் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறாரே இந்த மனிதர். இப்படியெல்லாம் கூடவா பணம் சம்பாதிப்பார்கள்? உங்களுக்கென்ன, உங்க பேரை சொல்ல லட்டு மாதிரி பிள்ளை இருக்கு, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் என்று நைச்சியமாக ஆரம்பித்த தரகர் பூபதி, சில பேருக்கு கல்யாணமாகி 10-15 வருஷமானாலும் பிள்ளை பாக்கியமே இல்ல, பாவம் என்று பொய்யாக பரிதாபப்பட்டார். பின் அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணுமில்ல என்று கொக்கி போட்டார். அவர் மேலும் சொன்னதை கேட்டு நாகம்மாதான் வெகுவாக அதிர்ந்து போனாள். யாருடைய கர்ப்பப்பையிலோ வளர வேண்டிய கருவை அவளுடைய வயிற்றில் விதைப்பார்களாம். அதை முழுமையாக வளரவிட்டு பெற்றெடுத்து அதற்கு உயிர் கொடுத்தவர்களிடமே கொடுத்துவிட வேண்டுமாம். சும்மா இல்ல, மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. பிள்ளை பிறந்ததும் சுலையா இன்னொரு 50,000 நைச்சியமாக சொன்னார் பூபதி. பணத்தாசைக்கு மசியாதவர் யார் என்று எண்ணித்தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். ஆனால் நாகம்மா வேறு ஒன்றை யோசித்தாள். என் வயத்த வாடகைக்கு கேக்குறாங்க, உடலை விற்று பிழைப்பது போல் ஆகிவிடாது? இவளை அதிகம் யோசிக்க விட்டால் ஆபத்து என்று பூபதி மேலும் தூபம் போட்டார். இதெல்லாம் 30-40 வருஷமா அமெரிக்காவில இருக்கிற நடைமுறைதான். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கிற தானம். அதோட நீங்க ஒன்னும் சும்மா கொடுக்க போறதில்ல. தன்னை எதற்கு குறி வைத்தார் இந்த மனிதர்? வெளிப்படையாகவே கேட்டாள் நாகம்மா. அது வந்துமா, சற்று யோசனையில் ஆழ்ந்தார். பிறக்க போற குழந்தைக்கு நீங்க அம்மா இல்லையா? கண்ட களிசடையெல்லாம் அம்மா ஆகிட முடியுமா? அதான் உங்கள மாதிரி நல்ல விதமா குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையாவது பெத்துக்கிட்டவங்களா பாக்குறோம். வயசு ஒரு 25-30 இருந்தா பிரசவத்திலேயும் குளறுபடி இருக்காது. இன்னொரு உயிரா? வீட்ல இருக்கிற 3 பேருக்கே அவள் கூலி வேலை செய்து கொண்டு வருகிற சொற்ப வருவாயில் அரை வயிறு கூட நிரம்புவதில்லை. அவளது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவராக பேசினதை தவிர உங்களுக்கு ஆகிற சாப்பாட்டு செலவு, பால், பழம், உடை எல்லாத்துக்கும் தனியா கொடுப்பாங்க. நீங்க வேலைக்கு போக வேணாம் என்று மேலும் ஆசை காட்டினார். நாகம்மாவுக்கு ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. அழுகைதான் வந்தது. அதை பார்க்க பொறாதவனாய் முதன் முறையாக ராசப்பா பேசினான். யோசிச்சுட்டு சொல்றேங்க ஐயா, உங்க இஷ்டம் என்றபடி எழுந்தார் பூபதி. வாசலுக்கு வந்தவர் தன்னையும் அறியாது மூக்கை பிடித்து கொண்டார். ஆறென பெருகி ஓடும் சாக்கடை, அதையே நீச்சல் குளமாக பாவித்து மனம் மகிழ்ந்து எம்பி குதித்து கொண்டிருந்த பன்றிகள். எப்படிதான் இந்த நாத்தத்துல சாப்பிட்டு தூங்கி குடும்பம் நடத்துறாங்களோ? அருவருப்புடன் உதட்டை சுளித்து கொண்டார். இந்த லட்சணத்துல சுலபமா பணம் சம்பாதிக்க வழிகாட்டினா அதுக்கு 1000 யோசனை. இயலாமையில் ஆத்திரம் பிறந்தது அவருக்கு. மீண்டும் ஏதோ நினைத்து கொண்டவராய் குடிசையினுள் நுழைந்து சாணி போட்டு மெழுகியிருந்த தரையில் அமர்ந்தார். முக்கியமான ஒன்ன சொல்ல மறந்துட்டேனே, இதுல தில்லுமுள்ளு ஏதுமில்ல. 2 தரப்புக்கும் வக்கீல் வச்சு ஒப்பந்தம் எழுதுவாங்க டாக்டர் அம்மா.
உங்களுக்கும் பிள்ளைய வாங்க போறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, இருக்க கூடாது என்று அழுத்தி சொன்னார். இந்த ஏற்பாட்டால் தனது பொருளாதாரம் கணிசமாக உயரப்போவதை கற்பனை செய்து மகிழ்ந்தார். ராசப்பாவுக்கும் ஆசை பிறந்தது. கை நிறைய பணம் கிடைத்தால் தான் இப்படி படுக்கையே கதியென்று இருக்க வேண்டாம், ஒன்றுக்கு போக குளிக்க என்று எந்த ஒன்றுக்கும் பிறர் கையை எதிர்பார்க்க வேண்டாம். எத்தனை நாட்கள் தான் முகம் சுளிக்காமல் செய்வாள் நாகம்மா? இன்னும் என்ன யோசனை நாகு? ஐயா சொல்றத போல இது ஒரு வியாபாரம்னு நினைச்சுக்கோயேன் என்றான். அடைத்த குரலில் நாகம்மா பூபதியை கேட்டால், அந்த பிள்ளை எப்படி? அவர் நெற்றியில் அடித்து கொண்டார். முக்கியமானதை சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க என்று பெரிதும் நொந்து கொண்டவராக, இது மத்த பிள்ளைங்களை போல இல்ல, அம்மா உடம்புக்கு வெளியே உருவாகுது, அப்பாவோட உயிரணு அம்மா கிட்ட இருந்து சினை முட்டை ரெண்டையும் டாக்டரே ஒன்னா சேர்த்து என்று உற்சாகமாக ஆரம்பித்தவர், இந்த பாமரர்களுக்கு விஞ்ஞான ரீதியில் விளக்கம் எதற்கு என்று நிச்சயித்தவராக, மண்ணிலே விதை போட்டா செடி முளைக்கிற மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன். கரு உருவாகிடுச்சுன்னு உறுதி ஆனப்புறம் உங்க வயத்துல அதை விதைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மா வயத்துல கரு தங்குறதில்ல, நாத்து நடுற மாதிரி என்றாள் நாகம்மா. அவளுடைய முகத்தில் தெளிவு, தான் அறியாத அந்த பணக்கார பெண்மணி மேல் இரக்கம் சுரந்தது. தான் அவளை விட ஒரு விதத்தில் மேலானவள். அச்சமயம் பார்த்து சிறுவன் வேலு தூக்கத்திலிருந்து எழுந்தான். நேராக நடந்து வந்து தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு பசிக்குதுமா என்று முனகினான். இன்னும் கொஞ்சம் காலத்துக்காவது அவள் குடும்பத்தினர் வயிறார சாப்பிடுவது அவள் கையில்தான் இருக்கிறது, அதை போய் தடுப்பானேன்? பெருமூச்சுடன் அவனை அணைத்து, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறாண்டா என்றாள். மாதங்கள் உருண்டன. தாயின் பருத்திருந்த வயிற்றை தொட்டு பார்த்தான் வேலு. கரு உருண்டு இன்னொரு கோடிக்கு சென்றது. நாகம்மா கனிவுடன் வயிற்றை தடவினால் சுகமான சுமை. யாருடைய உயிராக இருந்தால் என்ன? இப்போதெல்லாம் இந்த பிள்ளைக்காகவே அவள் சாப்பிடுகிறாள், தூங்குகிறாள். இந்த குழந்தைக்கு செடிகளை பிடிக்கும், இசையில் ஆர்வம் என்று தன் மனதில் எழும் நெகிழ்ச்சியால் புரிந்து போகிறது அவளுக்கு. வீட்டின் பின்புறமுள்ள தோட்டத்திலேயே நாளின் பெரும் பகுதியை செலவழிக்கிறாள். குழந்தை அதிர்ந்துவிட போகிறதே என்ற கரிசனத்துடன் சினிமா பாடல்களை தவிர்க்கிறாள். மலேசிய வானொலியில் கேட்டிருந்த பழம் பாடல்களையும் பக்தி பாடல்களையும் வாய் ஓயாது முணுமுணுக்கிறது. ஸ்ருதி, ஸ்வரம் போன்ற வார்த்தைகள் அவளது அகராதியில் கிடையாது. ஏதோ தனக்கு தெரிந்தவரை கள்ளக்குரலில் கீச் மூச்சென்று பாடுகிறாள். அவள் வயிற்று கருவும் அதில் திளைத்து ஆனந்தப்படுவதாகத்தான் தோன்றுகிறது அவளுக்கு. வேலுவை உண்டாகி இருந்தபோது இப்படி ஆழ்ந்து யோசித்ததாக நினைவில்லை. எதுவுமே கை நழுவி போய்விடும் என்ற நிலை வரும்போதுதான் அதன் மீதுள்ள ஆசை அதிகரிக்குமோ என்று யோசிக்க கலக்கம் பெருகியது. தன் உடலின் ஒரு பாகமாக 10 மாதங்கள் இருக்க போகும் பிள்ளை, அது ஆனா பெண்ணா, கருப்பா சிவப்பா, தலைமயிர் சுருட்டையா அடர்த்தியா என்றெல்லாம் கூட அவள் பார்க்க கூடாதாம். நாகம்மாவுக்கு அழுகை வந்தது. அம்மா என்று விம்மினாள். அம்மான்னு இப்போ கத்தக்கூடாது, அப்புறம் குழந்தை உன்னை விட்டு பிரிய மனசில்லாம தவிக்கும். பிரசவ வலி எடுத்திருந்தவளை தாதி மிரட்டுகிறாள். குழந்தைக்கும் தன்னை விட்டு தனியாக பிரிய மனம் வராதா? லேசான திருப்தி நாகம்மாவுக்குள். உடனே தன் மனம் போன போக்கிற்காக தன்மேலேயே கோபம் எழுகிறது. இது என் கூட இருக்க போவது இன்னும் சில நாட்களே என்று தான் உருகியதோடு போகட்டும். அருமையாக வளர்ந்த இக்கருவும் துயரப்பட வேண்டாம். வலி தாளாது கண்களை இறுகி வாயை மட்டும் கோணுகிறாள். திடீரென ஒரு நிம்மதி. உடல் லேசாகியது போல், தொடர்ந்து பூனைக்குட்டி கத்துவது போல ஓர் ஒலி. குழந்தை பிறந்து விட்டது என்று உணர்ந்த போதே அச்சமும் அலைக்கலைத்தது. அவசரமாக கண்ணை திறந்தால் சமநிலைக்கு வந்திருந்த வயிற்றை தன்னிச்சையாக தடவினாள். பக்கவாட்டில் கண் போயிற்று. வெறுமை அவள் வயிற்றிலும் பக்கத்திலும். நாகம்மா விம்ம ஆரம்பித்தாள். இப்போ எதுக்கு அழுவுற? முதலையே எல்லாம் கேட்டுதானே ஒத்துக்கிட்ட. பேசாம தூங்குவியா? பச்சை பிள்ளைக்காரி கண் கலங்கி அவ உடம்பு கெட்டு வைத்தால் தனக்கு வேலை அதிகமாகுமே என்ற எரிச்சல் தாதிக்கு. கண்ணை மூடிக்கொண்டாள் நாகம்மா. குழந்தையின் ஈனஸ்வரமான அழுகை குரல்
இன்னிசையாக அவள் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்க அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்தாள். என்ன ராசப்பா, சக்கர நாற்காலி வாங்கிட்ட போல இருக்கு. சாப்பாட்டு கடை வச்சிருக்கியா? நடக்கட்டும் நடக்கட்டும். வாரமாக பேசியபடி வந்தார் தரகர் பூபதி. உன் பொண்டாட்டி எங்க? கூப்பிடு. வெந்த இட்லிகளை தட்டில் கொட்டி கொண்டிருந்த நாகம்மா அவர் குரலை கேட்டதும் பாய்ந்து வெளியே வந்தாள். பிள்ளை எப்படிங்கய்யா இருக்கு? அதுக்கென்ன, பெரிய இடத்து பிள்ளை. அத பெத்தவங்க உங்களை தெய்வமா தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க என்று அளந்தார். குரலை கனைத்து கொண்டு, அதே மாதிரி இன்னொரு கேஸ் இல்ல, இத நீங்க ஒத்துக்கிட்டா பெரிய ஹோட்டலே வச்சிடலாம் என்று ஆரம்பித்தார். ராசப்பாவின் முகத்தில் லேசான ஆசை படர்ந்தது. விளங்காத பயலென்று தன்னை இப்போது பழிப்பவர்கள் தான் ஹோட்டல் முதலாளியானால் எப்படி மரியாதை செய்வார்கள் என்று கற்பனை பாய உடல் நிமிர்ந்தது. சற்றே கெஞ்சலான பார்வையை மனைவியின் மேல் ஓடவிட்டான். யாரும் சற்றும் எதிர்பாரா வண்ணம் நாகம்மா தரகர் மேல் பாய்ந்தாள். உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு சாமி, இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்னோட வயத்துல சுமந்து சுமந்து யாருக்கோ தூக்கி கொடுக்க என்னால முடியாது. தம்பி பாப்பா எங்கம்மான்னு என் புள்ள கேக்குறப்போ எல்லாம் நான் துடிக்கிற துடிப்பு உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது என்று நேரடி தாக்குதலில் இறங்கினாள். நாகு தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவரிடம் மரியாதை குறைவாக பேசுகிறாளே என்ற பதைப்புடன் அவளை அடக்க முயன்ற கணவரின் குரல் அவள் காதில் விழவில்லை. தான் பாட்டில் பேசிக்கொண்டே போனால், அன்னைக்கு நாத்துன்னு சொன்னேன், ஆனா நான் மண்ணில்ல, அது இப்பதான் புரியுது என்று விம்பியவள் ஒரு செடியை பிடுங்கி நடுறப்ப கூட வேரோட கொஞ்சம் தாய்மண்ணையும் சேர்த்துதான் எடுப்போம். எனக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லாம போச்சே. பிள்ளை முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே என்று பெரிதாக அழ ஆரம்பித்தாள். அவளுடைய ஆத்மாவின் ஓலத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ குழப்பத்திலே இருக்கீங்க போல, நான் போயிட்டு அப்புறமா வரேன் என்று எழுந்தார் தரகர். வராதீங்க போங்க. பிள்ளை பெத்ததும் மார்ல பால் கட்டிக்கிட்டு நான் துடிச்ச துடிப்பு உங்களுக்கு புரியுமா? வெறி பிடித்தவளாக கத்தினாள் நாகம்மா. எங்களுக்கு இனிமே சோத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சாகர வரைக்கும் என் வயத்துல சுமந்து பெத்த பிள்ளை எங்க இருக்கோ எப்படி இருக்கோ அத பார்க்க கூட முடியலன்னு என்னோட அடி மனசு குமுறிக்கிட்டே இருக்குமே. உங்க பணத்தால அதை சமாதானப்படுத்த முடியுமா? ஏயா, ஏழைங்கன்னா பணம் தான் கிடையாது, உணர்ச்சிங்க கூட இருக்காதா? வார்த்தை குளற முடித்து விட்டு கதறினாள். படிச்சிட்டியா? சென்னைக்கு போக 2 டிக்கெட் புக் பண்ணட்டுமா டியர்? மனைவியின் முகம் தெளிந்திருக்கிறதே என்ற உவகையுடன் கேட்டார் செல்வந்தர். நாடு விட்டு நாடு போய் வாடகை தாயெல்லாம் வேணாங்க. நம்ம மகிழ்ச்சிக்காக இன்னொரு பொண்ண அள விடுறதுல நியாயமில்ல. இங்கேயே ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்.